என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் மேக் அண்ட் சீஸ் அண்ட் அதோட வந்துட்டு பாயில்டு வெஜிடபிள் சாலட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டின்னருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், சீஸ் பிடிச்ச எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வேக வைத்த மேக்கரோனி 1 கப், செடார் சீஸ் 50 கிராம், மொசரெல்லா சீஸ் சிங்கிள்ஸ் 1, மிளகுத்தூள் தேவையான அளவு, கேரட் 1, பீன்ஸ் சிறிதளவு, பேபி கார்ன் சிறிதளவு, உருளைக்கிழங்கு 1, எலுமிச்சம் 1, மைதா 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், வெண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. மேக் அண்ட் சீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோனி அண்ட் சீஸி சாஸோடு இருக்கும். குழந்தைங்களுக்கு அது அப்படியே சாப்பிட பிடிக்கும். பட் நம்ம பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்தால் அதோட ஏதாவது ஒரு சாலடோ அந்த மாதிரி சைட் டிஷ் மாதிரி இருந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாயில்டு வெஜிடபிள் சிம்பிள் சாலட் ஒன்று பண்ண போகிறோம். அது வந்துட்டு வி கோன் பி சர்விங் இட் வித் மேக் அண்ட் சீஸ். ஸோ அந்த சாலடை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் அதுக்கு பாயில் பண்ணோம் கட் பண்ணி. ஸோ இப்போ சாலட்ஸுக்குன்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து லாங் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். ஜூலியனிங்னு சொல்லுவோம் இதை பேசிக்லி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து பொட்டேட்டோ, அதையும் அதே மாதிரி லாங் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். அடுத்து பீன்ஸ், அதையும் லாங் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேபி கார்ன், அதையும் வந்து லாங் பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வந்து மைக்ரோவேவில் வேக வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸை நான் மைக்ரோவேவில் இதை குக் பண்ண போகிறேன். இது நமக்கு எப்படின்னா நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக பாயிலே மேஷ் ஆகிடுச்சுன்னா சாலட் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/2 to 3/4 லெவல் மட்டும் உங்களுக்கு நல்லா குக் ஆச்சுன்னா போகிறோம். ஸோ நான் வந்து மைக்ரோவேவ் ஃபுல் பவரில் இது ஒரு 8 மினிட்ஸ் மட்டும் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பாயில்டு வெஜிடபிள் சாலட்காக வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணியிருக்கோம். அது பாயில் ஆகிற டைமில் நம்ம மேக் அண்ட் சீஸை நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ரோனி ஷெல்ஸ் வாங்கிட்டு அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 1 கப் நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன்னா ஒரு 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக சால்ட், கொஞ்சோண்டு ஆயில், 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கொதி வரும்போது அந்த மேக்ரோனி அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அது முஷி ஆகிடும், பார்க்க நல்லா இருக்காது, அண்ட் சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி குழக்குழான்னு ஆகிடும். ஸோ கரெக்டாக ஆலா டென்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், கில்லு பதத்துக்கு நீங்கள் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அதை நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததுக்கு தேவையான சீஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ இதில் நம்ம வேக வச்ச மேக்ரோனியை நான் சேர்க்குறேன். அடுத்து இதோட பால் ஒரு 3/4 கிளாஸ் நம்ம இதில் பால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் மில்க் நான் இதில் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறத வந்து மைதா இதோட அந்த மில்கை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகி மில்கில் பபிள்ஸ் வரும்போது நீங்கள் அந்த மைதா மிக்சரை இதில் கொட்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த மைதாவும் பாலும் கலந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கிட்டே மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, நம்ம சாஸ் மாதிரி ஒயிட் சாஸ் மாதிரி திக்காயிடுச்சு. நீங்கள் இந்த மைதா போட்டது கூட பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு பாதி அளவு அதில் போட்டிருந்தா கூட போகிறோம். நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ் பண்ணிட்டேன், பாதி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது இதில் வந்து நான் செடார் சீஸை துருவ போகிறேன். நான் செடார் சீஸ் இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதோட மொசரெல்லா சிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பாதி ஸ்லைஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீஸியாக ஃப்ளேவரும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் நான் ஒரு ஹாஃப் எடுத்து போட போகிறேன். பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த ஹீட்டுக்கே உங்களுக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக உங்களுக்கு இந்த மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துட்டா உங்கள் மேக் அண்ட் சீஸ் ரெடி. நீங்கள் இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீஸ்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். உங்களுக்கு செடார் எடுத்தாலும் சரி, மொசரெல்லா எடுத்தாலும் சரி, உங்களுக்கு சீஸில் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பைஸுக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இந்த மேக் அண்ட் சீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள். அண்ட் இதில் என்னென்னா, நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நீங்கள் இதை பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த சீஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு கெட்டியாகிடும். ஸோ நமக்கு வந்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வேணும்னா ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீங்கள் இப்போ ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற வாட்டரை நீங்கள் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாலட் மிக்சிங் பண்ணலாம். இதோட வந்து சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நான் இந்த சாலட்க்கு பண்ண போகிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சாலட்க்கான வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு பெப்பர் ஆர் சில்லி ஃப்ளேக்ஸ், நான் இன்றைக்கி வந்து பெப்பர் யூஸ் பண்ணுறேன். கடைசியாக ஒரு டேங்கி டேஸ்ட்காக ஒரு ஹாஃப் லைம் வந்து நான் இதை பிழிகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாயில்டு வெஜிடபிள் சாலடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் சர்விங் பிளேட்டில் அலாங் வித் மேக் அண்ட் சீஸ் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நம்ம மேக் அண்ட் சீஸ் அண்ட் பாயில்டு வெஜிடபிள் சாலட் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடலசன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது இப்போ திருமண வயதிற்கு ஒரு பெண் என்டர் ஆகின்றாள் என்று சொல்லலாம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த காலத்தில் படிப்பு நிறைய படிக்க வேணும், நிறைய டிகிரி வாங்க வேண்டும், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்க வேணும், அப்புறம் கேரியர் டெவலப் பண்ண வேணும். இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள், 8 கவுண்ட் பண்ணுங்கள். அடலசன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது இப்போ திருமண வயதிற்கு ஒரு பெண்
என்டர் ஆகின்றாள் என்று சொல்லலாம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த காலத்தில் படிப்பு நிறைய படிக்க வேணும், நிறைய டிகிரி வாங்க வேண்டும், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்க வேண்டும், அப்புறம் கேரியர் டெவலப் பண்ண வேணும், இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணுறாங்க. ஸோ இந்த டிலே பண்ணுறது வந்து சில இடங்களில் நமக்கு பிரச்சனையாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாத, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் வரும்னு சொன்னேன். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் அப்படியே இந்த பீரியடில் கண்டினியூ ஆகும். ஏன்னா இவங்களோட ஏஜ் குரூப்பும் இவங்க ரொம்ப டிலே பண்ணிடுறாங்க. ஏஜ் ஆஃப் மேரேஜும் டிலே பண்ணுறாங்க, ஏஜ் ஆஃப் சைல்டு பர்த்தும் டிலே பண்ணுறதுனால இந்த இரகுலர் பீரியட்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து இவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய வயசில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது சப்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறோம், இன்ஃபர்டிலிட்டிங்கிறோம். அதாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அவங்களால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்து அதற்காக கன்சல்டேஷன் போகிற மாதிரி ஆகிடுறது. ஸோ அதனால் ஒரு கரெக்டான ஒரு ஏஜ், ஒரு 21லேருந்து 26 இயர்ஸ்க்குள்ளே இது திருமணம் இருந்து முதல் குழந்தையும் அந்த 25லிருந்து 30க்குள் இருப்பது ரொம்ப நல்லது. இரண்டாவது குழந்தை ஒரு 30லிருந்து 32, 33 வயதிற்குள் முடித்து விட்டால் நல்லது. ஏன்னா 35 வயதுக்கு மேலே போகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுது. ஏன்னா 28, 29லேயே ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வரும்பொழுது இந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வருது, கன்சீவ் ஆனோன்னா த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அட் த டைம் ஆஃப் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இப்போ அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஓரளவுக்கு டெவலப் பண்ணும் பொழுது அவங்க அந்த தகுந்த வயசில் கல்யாணம், தகுந்த வயசில் முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை என்று தன்னுடைய குடும்பத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அவங்க முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏஜ் குரூப்னால உங்களுக்கு மற்ற விதமான பிரச்சனைகள், அதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லைங்களா, இரெகுலர், அது மாதிரி தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகுதுன்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது. அப்புறம் இந்த டயட் முதல்ல இருந்து சரியாக சாப்பிட்றதுனால இப்போல்லாம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் 25 வயசுலேயே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 40 வயசுக்கு மேலே வர பிரச்சனைங்க முதல்லையே வந்துடுது. ஸோ இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புங்க இந்த மாதிரி அதிகமாகிடுது. ஸோ இப்போ ஒரு கல்யாணம் நம்ம ஏஜ் வந்து சீக்கிரமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயம் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, குழந்தை பிறப்புக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் போகிறது நல்லது. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ப்ரீநெட்டல் கவுன்சிலிங் போயிட்டு குழந்தைக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, இருந்தால் அதை சரி பண்ணிக்கணுமா, இல்லை ஆல்ரெடி சில பேர் சில மெடிகேஷன்ஸில் இருப்பாங்க, அதாவது இப்போ தைராய்டுக்கு மெடிகேஷன்ஸில் இருப்பாங்க, அது டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை வந்து சுகருக்கு, டயபெட்டிஸ்க்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்படி இருந்தால் டேப்லெட்ஸே கண்டினியூ பண்ணணுமா, இல்லை இன்ஜெக்ஷனாக மாற்றணுமா, ஃபிட்ஸுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேர். ஸோ ஃபிட்ஸ் இருக்கும்பொழுது மாத்திரை எடுக்கும்போது அது குழந்தைக்கு ஏதாவது பாதகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எது இருந்தாலும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி, இது ஏதாவது மாற்றுதல் பண்ணணுமா, இல்லை மாத்திரை நிறுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். என்ன ஹெல்த் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கண்ட்ரோலில் வச்சுட்டு கன்சீவ் ஆகிறது ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம கவுன்சிலிங் சொல்கிறோம். ப்ரீநேட்டல் கவுன்சிலிங்கில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எல்லாமே கரெக்ட் ஏஜ் குரூப்பில் கரெக்டாக ஹெல்த் கண்டிஷன்லாம் சரி பண்ணி, அப்புறம் இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து விட்டமின்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஃபோலிக் ஆசிட்ன்ற விட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 months ப்ரையர் டு பிளானிங் ப்ரெக்னென்சி இதை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த குழந்தை ஃபார்மேஷன் நல்லபடியாக இருக்கும், அபார்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம், பின்னாடி பிபி வர்றது அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க என்னென்ன இருக்குதுன்னு சரி பண்ணிக்கலாம், என்ன நம்ம கேர் எடுத்துக்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் சரி பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்கு போகிறது நல்லது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு பிளான் அ ப்ரெக்னென்சி இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது we are still not settled down, we don't want to have a child now, we want to have a child after 2 years only. Okay, you have a child after 2 years, but don't have any abortions. That's very important. So first day நீங்கள் வந்து குழந்தை வேணான்னா அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட வந்து இந்த 2 வருஷம் நாங்கள் குழந்தை வேணாம், அதுக்கு நாங்கள் என்ன ஃபாலோ பண்ண வேணும், என்ன கான்ட்ராசெப்டிவ் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த அன்னெசரி அபார்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கேப் விடும்போது இன்டர்வல் ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம வந்து என்ன கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சு செய்யறது நல்லது.
ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நேச்சுரல் மெத்தடுங்கிறது டேட்ஸ் வச்சு எது சேஃப் மெத்தட் அன்சேஃப் மெத்தட்னு சொல்கிறது. காண்டம்ஸ்ன்றது மேல் காண்டம் ஃபீமேல் காண்டம் இருக்கின்றது. ஓரல் பில்ஸுங்கிறது மாத்திரைங்க வந்து 21 நாளும் சாப்பிட்ற மாதிரி மாதம் பூரா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து அந்த IUCD காப்பர் டீன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பேஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும், இல்லை 2வது குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கும்போது கர்ப்பத்தடை பண்ண முடியாத சமயத்தில் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பெர்மனன்ட் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன், அதாவது டியூபெக்டமின்னு சொல்கிறோம். டியூப் வந்து நம்ம கட் பண்ணிட்டா பெர்மனெண்ட்டாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடுறோம் குழந்தைங்க இல்லாமல். ஸோ இதாவது அந்தந்த வயசில் இப்போ குழந்தை வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபேமிலிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம டியூபெக்டமி வந்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு தாய்மாருக்கும் என்னென்னா அந்த பீரியட்ஸ் வரலன்னா ஒரு பயம், ஐயோ நம்ம கன்சீவ் ஆகிட்டோமோ, கன்சீவ் ஆனால் அந்த டென்ஷன் மென்டலாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்புறம் தொடர்ந்து திரும்பி அபார்ஷன்ஸ் பண்ணல ஹெல்த் அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான இதில் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி பெர்மனன்ட் கான்ட்ராசெப்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சரியாக நம்ம பண்ணாத பொழுது, இந்த மாதிரி ஏர்லியாக அபார்ஷன்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு ப்ரெக்னென்சி வேணுங்கிற போது சில டைம் பிரச்சனைகளாகிடும். அதாவது முதல்ல நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அபார்ஷன் பண்ணாதீங்க, அது தவிர்த்துக்கோங்க. நான் அபார்ஷன் பண்ணேன் தவிர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சில டைம் வந்து பின்னாடி ப்ரெக்னென்சி வேணுங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டியூப் எல்லாம் பிளாக் ஆகிடும் இன்ஃபெக்ஷனால். அப்படி இருக்கும்போது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்ற ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு என்ன, டியூப்பில் ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகுது. டியூப்பில் ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகும்பொழுது இட் வில் நாட், டியூப் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் transporting the ovum and the ஸ்பெர்ம். அது வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு டெவலப் ஆகிறதுக்கான இது அதுக்கு இல்லை. ஸோ அது மாதிரி என்ன ஆகுனா டியூப் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு திடீர்னு ரப்சர் ஆகிடும். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஒரே ப்ளீடிங் ஆகி அம்மா மயக்கம் போட்டு விழுந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டியூப் பெர்மனெண்ட்டாக நல்லா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சுன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்துடும், கன்சீவ் ஆகிறதுக்கே ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கரெக்டான இதுங்களை ஃபாலோ பண்ணினோம்னா பிரச்சனைங்க வராமல் முடிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் போன வாரத்தோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஃபேட் பர்ன் எக்ஸசைஸ் தான். உங்களோட கலோரிஸ் மேக்ஸிமம் பர்ன் ஆகும். இதில் உங்கள் கார்டியோ லெவல் மேக்ஸிமம் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். இதில் ஒரு ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது எதுக்கு மேக்ஸிமம் பண்ணுறோன்னா உங்களுடைய அந்த உங்களோட கார்டியோ லெவல் இருக்குது இல்லைங்களா, இப்போ படிக்கட்டு ஏறும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கும் பாருங்கள், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்காக தான் இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்ரி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்ச் ஃபாஸ்ட் பண்ணணும். அது எதுக்குன்னு போன டைமே சொன்னது, வார்ம் அப். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுங்கள், 8 கவுண்ட் பண்ணுங்கள். 8 கவுண்ட் பண்ணி முடித்த உடனே இதில் வந்துட்டு உங்களோட லெக் மூமெண்ட் இருக்கும், உங்களோட ஹேண்ட் மூமெண்ட் இருக்கும். இது ஹேண்ட் டு லெக் டு ஹேண்ட் டச். லெக் டு ஹேண்ட் டச் எப்படின்னா சைடில் போய் டச் பண்ணுவீங்க. சைடில் டச் பண்ணும்போது உங்களோட பேக் ஆஃப் இந்த மசில்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒர்க் ஆகி உங்களுடைய அந்த ஃபேட், அங்கே இருக்க ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 8 கவுண்ட் பண்ணிடணும். இது 8 கவுண்ட் பண்ணி உடனே லெக் டு ஹேண்ட் பஞ்ச், ஆப்போசிட் சைடில் பஞ்ச் வாங்கணும். அப்போ இந்த லாட்டிஸ்மஸ் டார்சி மசில்ஸ், இந்த மேக்ஸிமம் உங்கள் ப்ளவுஸ் போடுற இடத்துல கொஞ்சம் பல்காக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மசில்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் பஞ்ச் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு செகண்ட் ஒன். இது பண்ணி முடித்தோடனே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பாடி வந்து கூல் டவுன் ஆகக்கூடாது. அதுக்காக மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் உங்களுக்கு அது வார்ம் அப்பில் உங்கள் பாடி வச்சுக்கலாம். அது முடித்தோடனே 3 ஸ்டெப் வாக்கிங் ஃப்ரண்ட்டில் பண்ணி ஜம்ப் பண்ணணும். அதே 3 ஸ்டெப் வாக் பேக் சைட் தென் ஜம்ப். இதுதான் மேக்ஸிமம் உங்களோட கார்டியோ லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டுக்காக இது நல்லா பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜம்ப் பண்ணுறீங்களோ யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் இன் ஃப்யூச்சர். அதனால் இது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இது முடித்தோடனே மார்ச் ஃபாஸ்ட். ஏன்னா இது பண்ணி உடனே உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் யூ ஃபீல் வெரி டயர்டு. அதுக்காக வந்துட்டு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வார்ம் அப்லேயும் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இது முடித்த உடனே ஸ்குவாட் வித் பாலில். இது வந்து மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். முடிகிறவங்க 1 மினிட் கூட பண்ணலாம்.
உங்களுடைய கரெக்டாக இந்த தை மசில்ஸ், இந்த தொடை மசில்ஸ் இருக்குது பாருங்கள், அது நல்லா டோனப் ஆகி நல்லா ஷேப் கொடுக்கும். நீங்கள் அந்த பாலை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால உங்களோட இந்த ஃபுல் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு டோன் ஆகி ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்குவாட் வித் பால் பண்ணுறோம். அதுவும் இல்லாத இதோட பேலன்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய இந்த தொடை மசில்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இதில் நீங்கள் எவ்வளோ செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டோனர் அண்ட் மட் பேக் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மட் பேக்கில் இருக்க டெட் சீ மினரல் மட் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கின்னுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெட் சீ மினரல் ஃபேஷியல்னால் என்ன, நாம் ஏன் ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஃபேஷியல் நம்ம பண்ணிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றதையும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபேஷியல்னால் என்ன அப்படின்னும்போது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸோட மசில்ஸ் வந்து நல்லா ஃபர்மிங்காக இருக்கும், டோன் பண்ணும். அதே மாதிரி எலாஸ்டின் கொலாஜன் ஃபைபர்ஸோட ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். ஏன்னா மற்ற ஒரு உடம்போட மற்ற பார்ட்ஸுக்கெலாம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் ஃபேஸ்க்கு எந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபேஷியல். ஸோ இன்றைக்கி இருக்க இந்த டெட் சீ மினரல் ஃபேஷியலில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மினரல்ஸ், டெட் சீயில் இருக்க மினரல்ஸ் வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுது அப்படின்றது வந்து ஃபாரினில் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த மினரல்ஸ் எடுத்து நம்ம ஃபேஷியல்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் நமக்கு கிடைக்குது. ஸோ அதோட ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஆல்ரெடி இந்த டெட் சீ மினரல் ஃபேஷியல் ரேஞ்சில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்ஸ் ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் சீ மினரல்ஸ் இருக்குது, பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, அண்ட் ஜோஜோபா ஆயில் இருக்குது, அண்ட் மொராக்கன் ஆர்கன் ஆயில் இருக்குது. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து பேசிக் மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு கிளென்சிங். ஸோ கிளென்சிங் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டில் மசாஜ் கொடுத்து கிளென்சிங் பண்ணுறாங்க. ஸோ மசாஜ் வந்து 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். கிளென்சிங் மசாஜ்ன்றதுனால ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. ஸோ கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறமா ப்ராடக்டை வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுக்கணும். ஸோ எந்த ஒரு ரெசிடியூஸ் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டையும் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டாங்களான்னு ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரப்பிங் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ஃபோலியேஷன் இதில் நல்லாயிருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அஸ் வெல் அஸ் இது வந்து ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஷியலில் நாம் வந்து அட்வான்ஸ்டாக ஆட் பண்ணுற டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, மசாஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வார்ம் வாட்டர். ஸோ இந்த வார்ம் வாட்டர் போட்டு பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகி ஒரு நல்ல பாலிஷிங் எஃபெக்டோடு நமக்கு ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடித்த உடனே ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் இருக்குது. ஸோ கிளென்சர் நம்ம சரியாக வைப் பண்ணி எடுக்கலன்னு சொன்னால் அடுத்தடுத்த ப்ரொசீஜரில் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்துட்டு கிளென்சிங்கையும் ப்ராப்பராக வைப் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ஃபோலியேட்டரை ப்ராப்பராக வைப் பண்ணி எடுக்கணும். எந்த ஒரு ரெசிடியூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அண்ட் அகெயின் மசாஜ் வந்து ரொம்ப ஜென்டில் மசாஜ் 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த 15 மினிட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அஸ் வெல் அஸ் ஸ்கின் நல்லா டோன் ஆகும். ஸ்கின்னுக்கு லைட்னிங் கிடைக்கும், நல்ல நரிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்.
மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டோனர் அண்ட் மட் பேக் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மட் பேக்கில் இருக்க டெட் சீ மினரல் மட் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அஸ் வெல் அஸ் இது ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும், நமக்கு ஒரு டைட்னிங்கும் சேர்த்து கிடைக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா நீட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வைப் பண்ணும்போது கூட வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வார்ம் வாட்டர் வச்சு நீட்டாக வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டே ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு நம்ம கிளைண்ட்டை அனுப்பணும். ஃபேஷியல் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 days ஒன்ஸ் வந்து ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஏன் இந்த 21 days ஒன்ஸ் அப்படின்னிங்கன்னா செல் ரெனோவேஷன் ஸ்கின்னில் வந்து 21 days ஒன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 21 days ஒன்ஸ் நம்ம ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏஜிங் ப்ராசஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏஜிங் நமக்கு வந்து வயசாகும் போது ஸ்கின்னுக்கும் வயசாகும். ஸோ அந்த 21 daysன்றது வந்து நமக்கு 30, 35, 14 போகும்போது அதுவும் 28, 30, 40 days வரைக்கும் அந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் சைக்கிளை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம 21 days ஒன்ஸ் நம்ம ஃபேஷியல் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். நாங்களும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இல்லை ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் வந்து நெட்டட் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 லீஃப் ஷேப்பில் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாய், இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து எப்போவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டைல் ஒனுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன்லேயே வந்து சிந்தட்டிக் கிளாத் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெட் பீஸ். இப்போது இதில் வந்து ஸ்லீவ்லெஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் ஒர்க் ப்ளஸ் இந்த மாடர்ன் ரவுண்ட் நெக் காலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் வந்து நெட்டட் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 லீஃப் ஷேப்பில் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாத்துலேயும் வந்து சில்வர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது இந்த ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிந்தட்டிக் கிளாத். உள்ளே பார்த்திங்கன்னா லைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 2 கட்ஸ் இருக்குது. 2 கட்ஸ்க்கு உள்ள இந்த நெட்டட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இதை வந்து ஃபேராக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், டார்க்காக இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து
ரெட் கிளாத் வந்து ஃபேராக இருக்கவங்களும் லைக் பண்ணுவாங்க, டார்க்காக இருக்கவங்களும் லைக் பண்ணுவாங்க. யார் போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்ட்டிஸ்க்கு வேர் பண்ணலாம், அப்புறம் பீச்சுக்கு வேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் இதை வந்து வேர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரெட் கலர் டாப்ஸ்க்கு வந்து நம்ம பிளாக் கலர் ஜெகின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கான்ட்ராஸ்ட் கலர் அதில் பிளாக் கலர் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிளாக் கலர் ஜெகின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து செல்ஃப் டிசைனிங் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரெச்சபிள். ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலும் சரி, லீனாக இருக்கவங்களும் சரி, எல்லாருக்கும் வேர் பண்ணுறது மாதிரி இந்த ட்ரெஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பிளாக் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும், எல்லா கலர்ஸ்க்குமே சூட் ஆகும். ப்ளஸ் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இந்த பிளாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட போட்டால் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்சனாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இது வந்து சிந்தட்டிக் கிளாத் அப்படிங்கிறதுனால பல்கியாக இருக்கவங்களையும் இது வந்து கொஞ்சம் ஃபிட்டாகவே காட்டும், ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பீஸ் வந்து ஃபஸ்ட் பார்த்த பீஸை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட் சிந்தட்டிக் கிளாத் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மல்டி கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லோ, பிளாக், க்ரீன், பிங்க் அப்படின்னு சொல்லி நிறைய யூனிக்கான ஒரு பீஸ். இது வந்து ரவுண்ட் நெக் காலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பனியன் கிளாத் உள்ள இன்னும் எலாஸ்டிக் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்டு கீழே வரது எல்லாத்துலேயும் வந்து ஸ்லீவ்லெஸ் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி யூனிக்காக இது வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் மெகா ஸ்லீவ் மாதிரி இருக்குது இது பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்ட் கிளாத் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட பாட்டமுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெகின்ஸ். இதில் இருக்க எந்த கலர்ஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜெகின்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் ஜெகின்ஸ். இது பார்த்திங்கன்னா இதுவும் அந்த பிளாக் ஜெகின்ஸ் மாதிரியே வந்து இதுவும் வந்து ஸ்ட்ரெச்சபிள், ஃப்ரீயாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து நம்ம எங்கே வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல் லுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பீச் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பீஸ் வந்து ஃபேராக இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து வேர் பண்ண முடியும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். பட் முன்னாடி நீங்கள் பார்த்த 2 பீஸும் வந்து டார்க் கலர் அப்படிங்கிறதுனால வந்து ஃபேராக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க்காக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் போட்டாலும் அது அழகாக இருக்கும். பட் இந்த பீஸ் வந்து இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இதை வந்து ஃபேராக இருக்கவங்க மட்டும்தான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண முடியும். இந்த பீஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காலர் நெக் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்றதுனால காலர் நெக் கொடுத்துருக்காங்க. இந்த காலருக்கு பேர் வந்து போலோ காலர். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டிசைனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காலர் வந்து ரவுண்ட் காலர் கொடுத்துருக்காங்க. காலரில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது மாதிரியே தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 3 ஸ்டிச்சஸ் போகும் இல்லையா, அதே மாதிரி காலர்லேயும் வந்து யூனிக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக காலர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலோனே காலரில் வந்து 2 செப்பரேட் பீசஸ் வந்து இருக்குது மாடர்ன் லுக் தரத்துக்காக. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் வந்து உங்களுக்கு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் கலராக வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தது மாதிரி இங்கேயும் வந்து எலகண்ட்டாக வந்து ஸோ அந்த எல்லோ கலர் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பாட்டம் வந்து நான் வந்து பிளாக் கலர் ஜெகின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த செல்ஃப் டிசைனிங் ஜெகின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து எல்லோ வித் ஒயிட் அப்படிங்கிறதுனால பிளாக் வந்து எல்லா கலர்ஸ்க்குமே வந்து சூட் ஆகும். ஸோ இந்த டாப்ஸ்க்கு வந்து நான் பிளாக் கலர் ஜெகின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனாலிட்டி வைஸ் வந்து லீனாக இருக்கவங்க தான் வந்து இதை வந்து வேர் பண்ண முடியும். ஸோ எங்கே வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு, பார்ட்டிஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் எங்கேயாவது போகும்போதோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் இந்த 3 ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து நான் 2 ஜெகின்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் பிளாக் வந்து மோஸ்ட்லி 3த்துக்குமே வந்து சூட் ஆகும், எல்லா கலர்ஸ்க்குமே சூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் கலர் ஜெகின்ஸ் வந்து நான் வந்து ஸ்பெஷலி ஃபார் திஸ் அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து மாடர்ன் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஆக்சசரிஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 ட்ரெஸ்ஸுமே வந்து வெஸ்டர்ன் கிளாத். இந்த
எஸ்பெஷலி இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாத் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து தேவைப்படாது. அப்புறம் இந்த 2 டாப்ஸும் பார்த்திங்கன்னா வந்து காலர் நெக் கொடுத்துருக்கிறதுனால நெக் பீஸே தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு வாட்ச் போட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேங்கிள்ஸ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா லாங் ரிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீல் போட்டுக்கலாம், ரொம்ப ஹைட்டாக காட்டும். ஸோ அதனால் ஹீல் வேர் பண்ணிக்கலாம். காகுல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காகுல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த 3 ட்ரெஸ்ஸையும் உங்களுக்காக வேர் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு வரைகிறது வந்து எவ்வளோ ஒரு பேஷனட் ஃபீலிங்கோ, அதே மாதிரி டீச்சிங்கிறது ஒரு பேஷனட் ஃபீலிங் டெவலப் ஆகிடுது. தட் இஸ் ஆக்சுவலி என்னோட குழந்தை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற போது அப்போ தான் அவளை வந்து ஒரு ஆர்ட் கிளாஸுக்கு போடணுங்கிற நினச்சேன் மனசில். அப்போ தோணினது எதுக்கு நம்ம வந்து வி ஆர் இன் த சேம் ஃபீல்ட், நம்மளே சொல்லி கொடுத்தா என்னன்னு. இன் மை வேர்ல்ட் என்னோடய ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், தட் இஸ் டெம்பிள்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் இன் இந்தியன் இங்க் பண்ணுறேன். அதை பற்றி உங்ககிட்ட ஒரு எபிசோடில் ஷேர் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் நாட் only my passion. எனக்கு இன்னொரு பேஷனும் இருக்குது, தட் இஸ் டீச்சிங். ஐ என்ஜாய் டீச்சிங் சில்ட்ரன். ஸோ இந்த பேஷன் இருக்கிறதுனால நான் ஒரு 1997 லிட்டில் ஸ்டூடியோங்கிற ஒரு ஆர்ட் ஸ்கூல் ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் இட் வித் ஜஸ்ட் 2 students. மை டாட்டர் வாஸ் இன் த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போது அவங்க 3 ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு வீட்டில் ஆரம்பிச்சது இந்த ஸ்கூல். இப்போ ஒரு 17 years நடத்திட்டு வரேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹவ் ட்ரெயின்ட். இதில் வந்து ஒரு 5 yearலேருந்து 15-16 year old வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அவங்களோட பேசிக் ட்ராயிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி குட் ஸ்ட்ராங் ஹேண்ட் இன் ட்ராயிங்கை கொண்டு வந்து டெக்னிக்ஸ் இன் ஹேண்டிலிங் ஆல் த மீடியம்ஸ், பேசிக்காக எல்லா மீடியம்ஸ், வாட்டர் கலர்ஸ்லேருந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ், அக்ரலிக்ஸ், ஆயில்ஸ், எல்லா மீடியமும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கலர் கான்செப்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ராயிங், ஹவு டு ஹேண்டில் த ப்ரஷ், எல்லாமே ஆல் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் த மீடியமை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் ஆஃப் 3 levelsல கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த ப்ரோக்ராமை. பட் இது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஆஃப் ட்ராயிங்கையும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அட் த சேம் டைம் அவளோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது, அந்த க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும், அதை நம்ம கர்டெயில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். ஸோ ஐ கிவ் பர்சனல் அட்டென்ஷன் டு எவ்ரி ஸ்டூடெண்ட். என்னோடய குரூப்பில் வந்து தெல் பி வேரியட் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தந்த குழந்தைக்கு எந்த லெவலில் இருக்காலோ அந்த லெவல்லேருந்து கொண்டு போவேன். அண்ட் எவ்ரி 3 years once I have an exhibition of my students' works. தட் இஸ் இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடத்துறது வந்து குழந்தைகளோட க்ரியேட்டிவிட்டிக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும், அவளோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நான் ஸ்ரீதுர்கா. நான் பிரியா ஆண்டிக்கிட்டேருந்து நான் வந்து யூகேஜிலேருந்து கற்றுட்டுருக்கேன். இந்த எவ்ரி 3 வருஷம் நாங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சுப்போம். இந்த வருஷம் ஹியூஸ் ஆஃப் லைஃப் டாபிக் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு பீகாக் ஃபெதர்ஸ் வந்து ஒரு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த ஃபெதர்ஸில் இருக்கிற பியூட்டியை நான் வந்து டெபிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ பியூட்டிலாம் இருக்குதுன்னு வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த பீகாக் ஃபெதர்ஸில். ஹாய், நான் ஸ்மிருதி. நான் பிரியா ஆண்டிக்கிட்டேருந்து 3 years கற்றுட்டுருக்கேன் ஆர்ட். நான் வந்து இந்த எக்ஸிபிஷன் ஹியூஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆர்ட் பண்ண வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேஷண்ட்டாக எல்லாருக்கும் பொறுமையாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு கான்செப்டையும் புரிய வச்சு எங்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலத்துலலாம் நம்ம வந்து டெக்னாலஜி வச்சு ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுனால அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரோம்.
நம்ம ஃபோன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்லலாம் பார்த்துறதுனால ஸோ நம்ம இயற்கையோட அழகான நிறங்களெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரசிக்கணும். யாராவது நம்ம வந்து ஸ்கூல்லேருந்தோ இல்லைனா ஆஃபீஸ்லேருந்தோ வரும்போது சன்செட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோமா? சன்செட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கலர்லாம் மாறி அழகாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் காட்டியிருக்கோம். நான் நிறையா ஆர்ட் ஷோஸ் பண்ணியிருக்கேன், குரூப் ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் நிறைய காம்படிஷன்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் நிறையா இதுக்கு கூப்பிட்ருக்காங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஷோக்கெல்லாம் போகிற போது, ஒரு ஆர்ட் ஷோவே நம்ம நடத்துகிற போது நமக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கிறதோ அதே எக்ஸ்போஷர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு எக்ஸிபிஷன் வச்சு ஒரு தீம் கொடுத்துட்டு அந்த தீமுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவேன். இப்போ நானுமே ஒர்க் பண்ணுறது எப்படின்னா, ஒரு டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர், சம்டைம்ஸ் ஒரு தடவை மதுரை டெம்பிள்னு எடுத்துனா அந்த மதுரை கோவிலோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் அதோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி ஒரு தீமேட்டிக்காக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு தீம் கொடுப்பேன். அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இன் ஆல் த டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். ஸோ இந்த தடவை 28th and 29th கேலரி ஸ்ரீ பார்வதியில் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுறேன். ஒரு 16 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ், ரைட் ஃப்ரம் ஆயில் பேஸ்டல்ஸ், சாஃப்ட் பேஸ்டல்ஸ், வாட்டர் கலர்ஸ், அக்ரிலிக்ஸ், ஆயில்ஸ் எல்லாத்துலேயும். இந்த தடவை எங்களோட தலைப்பு வந்து ஹியூஸ் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையின் வண்ணங்கள்ங்கிறது. இந்த எக்ஸிபிஷனை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் கலர்ஸ் தான். தட் இஸ் நம்மளோட நேச்சரோட அந்த நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது, மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் என்னென்னா நம்மளை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு குணம், ஒரு தனித்தன்மை உண்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆரஞ்சஸ், எல்லோஸ், ரெட்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா வி கால் இட் வார்ம் கலர்ஸ். ஏன் வார்ம் கலர்ஸ் சொல்கிறோம்? தே ஆர் கலர்ஸ் ஆஃப் த சன். தட் இஸ் ஒரு பிரைட்னஸ், ஒரு எந்தூசியாசம், ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இதுவே க்ரீன்ஸ், ப்ளூஸ், பர்பிள்ஸ், பிங்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கூல் கலர்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா தட் கிவ்ஸ் அ வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் கூல் அட்மாஸ்ஃபியர் கொடுக்கறது. ஒயிட்னா நம்ம பியூரிட்டி, we relate it with purity. Blackனா because it is dark, நைட்டோட கலருங்கிறதுனால நம்ம டார்க்னஸ், சினிஸ்டர், ஃபியர் அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நம்மளோட இமோஷன்ஸோட ஒன்றின மாதிரி இருக்குது கலர்ஸ். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, நம்ம இன்டீரியர்ஸை டிசைன் பண்ணுறதுலேருந்து கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் த பர்சனாலிட்டி ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். ஸோ இந்த தடவை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கலர்ஸ் எப்படி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை வச்சு பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கலர்ஸுங்கிறதுக்கு வந்து கலர்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறதுக்கு வந்து தேர் இஸ் அனதர் மீனிங் டு இட். தட் இஸ் வாட் இஸ் ஆடிங் கலர் டு யுவர் லைஃப்னு சொல்லுவோம். தட் இஸ் என்ன உனக்கு பேஷன், வாட் இஸ் த ஸ்பார்க் வித் யூ, வாட் கிவ்ஸ் யூ டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ குழந்தைங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குறதோ அவங்க மனசில் இருக்கிறத வெளிக்கொண்டு வர சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க இன் ஆல் த டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். த ஷோ இஸ் கோயிங் ஆன் வெரி வெல். இந்த மாதிரி ஷோஸ்லாம் இவளுக்கு சொன்ன மாதிரி அவங்களோட இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த க்ரியேட்டிவிட்டி டு கம் அவுட். அண்டு வந்து பார்க்குறவங்களோட அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்லாம் ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எனக்கு வரைகிறது வந்து எவ்வளோ ஒரு பேஷனட் ஃபீலிங்கோ அதே மாதிரி டீச்சிங்கிறது ஒரு பேஷனட் ஃபீலிங் டெவலப் ஆகிடுது. தட் இஸ் ஆக்சுவலி என்னோட குழந்தை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற போது அப்போ தான் அவளை வந்து ஒரு ஆர்ட் கிளாஸுக்கு போடணுங்கிற நினச்சேன் மனசில். அப்போ தோணினது எதுக்கு நம்ம வந்து வி ஆர் இன் த சேம் ஃபீல்ட், நம்மளே சொல்லி கொடுத்தா என்னன்னு. அப்போது இன்னும் ஒரு 2 குழந்தைகளும் வந்தாங்க கற்றுக் கொடுக்க சொல்லி. ஸோ ஐ ஸ்டார்டட் தி ஸ்கூல் வித் மை டாட்டர் அண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சொல்லிக் கொடுக்க எனக்கு அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் வந்துருது வித் த ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் எனக்கு இன் பிட்வீன் ஆல் மை ஹவுஸ் ஒர்க் அண்ட் மை ட்ராயிங் அசைன்மெண்ட்ஸ் அந்த 2 மணி நேரம் ஈவினிங் 4 to 6 ஐ ஸ்பெண்ட் வித் சில்ட்ரன். அந்த 2 மணி நேரம் இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டு த மைண்ட். அது எனக்கு இட் டோட்டலி டீஸ்ட்ரெஸ்ஸஸ் மீ. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது தே வில் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்.
குழந்தைகளோடது வந்து தட் ஒரிஜினாலிட்டி இஸ் தேர் இன் த சில்ட்ரன். அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி அவ்வளவு இருக்குது. ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசையும் இருந்தது. அட் த சேம் டைம் அந்த குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஐ என்ஜாய்ட் ஸோ மச். இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா இத்தனை வருஷத்தில் இதுக்கு ஃபுல் கிரெடிட் நான் கொடுக்குறது என்னோடய ஃபேமிலிக்கு தான். எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒன்று அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம வி ஆர் ஆல் இன் ஃபேமிலி லைஃப், எஸ்பெஷலி ஃபார் விமன். நமக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ வித் தேர் சப்போர்ட் ஒன்லி யூ கேன் அச்சீவ் சம்திங். இந்த மாதிரி க்ளோஸ்-knit ஃபேமிலி இருந்தால் தான் ஒருத்தரால் ஒன்றை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து அட் த காஸ்ட் ஆஃப் ஒன் இன்னொன்று சஃபர் ஆகக்கூடாது. நமக்கு வி ஹாவ் டு பேலன்ஸ். ஆஸ் அ விமன் நம்மளோட ரொம்ப முக்கியமான கடமை என்னென்னா நம்மளோட கெரியரையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் மென் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வென் நம்ம ஆஸ் விமன் நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேருந்து ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சில்ட்ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்மளோட தலையில் தான். ஸோ வென் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் கெரியர் வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நான் எல்லா விமனுக்கும் அதை தான் சொல்கிறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ எதையோ ஃபேமிலிக்காக டோட்டலாக விட்டுடாதீங்க. அவங்களோட சப்போர்ட்டோட நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் ரீச் கிரேட் ஹைட்ஸ். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?